வெல்கம் டு ஆண்ட்ரகான். வெல்கம் டு ஆண்ட்ரகான். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மாணவர் அணியினுடைய துணை செயலாளர் செய்தி தொடர்பாளர் திரு தமிழ் காமதரசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இன்றைக்கு பில்கிஸ் பானு அவர்களுடைய வழக்குல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அந்த 11 பேர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? ஒரு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு இந்த தீர்ப்பு வருகிறது. பல பேர் வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க. ஈவன் டிஸ்குவாலிஃபைடு எம்பியாக இருக்கக்கூடிய மகுவா மொய்த்ராவும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இப்ப இந்த தீர்ப்பு எப்படி பாக்குறீங்க? உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 11 பேருக்கு தீர்ப்பு குஜராத் நீதிமன்றத்துல வழங்கின பொழுது உள்ளபடியே நமக்கு மிகப்பெரிய சந்தேகம் எழுந்தது நீதித்துறையின் மேல. அப்பப்போ உச்ச நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய நம்பிக்கைகள்ல இந்த இன்றைக்கு பில்கிஸ் பானு அவர்கள் தொடர்பான வழக்குல கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பும் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு விதத்துல இருக்குது. மிகப்பெரிய அநீதி நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும், இந்த உயிர் நேயம் மிக்க எல்லோருக்குமே தொடர்ந்து நாம மிகப்பெரிய அளவுல அது மனதை பாதித்த ஒரு சம்பவம் இந்த பில்கிஸ் பானுடைய வழக்கு. 5 மாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க. 3 வயது குழந்தை அடித்து கொல்லப்படுறாரு. அவங்க குடும்பமே கொலை செய்யப்படுது. கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகிறாரு. அப்படி ஒரு மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவுல இந்த நாடே கொந்தளித்த ஒரு வழக்கு அது தொடர்பா நடந்துட்டு இருக்கும் பொழுது, இத்தனைக்கும் செங்கோட்டையில நின்று மோடி அவர்கள் பெண்கள் சக்தி, பெண்கள் தான் நாட்டினுடைய கண்கள் அப்படின்னு எல்லாம் டயலாக் பேசிட்டு இருக்கும் பொழுது, இந்த பக்கம் குஜராத் நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னிச்சு அவர்களை விடுதலை அப்படின்னு சொல்லி. அதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த குஜராத் நீதிமன்றத்துல நீதிபதி சொன்ன அந்த தீர்ப்புலயே ரொம்ப விசித்திரமான தீர்ப்பு. இந்த பராசக்தி படத்துல வர மாதிரி இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்து இருக்கிறது மாதிரி விசித்திரமான நீதிபதி விசித்திரமான ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. அவர்கள் பிராமணர்கள் மிகவும் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லி. ஆகா, ராமராஜ்யம் நிலைநாட்டிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. இப்ப உள்ளபடியே இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதத்துல. ஏன்னா இந்த 11 பேர் அப்படிங்கிறது இந்த அயோக்கியர்கள், இந்த இந்துத்துவ வெறியர்கள், இந்துத்துவ தீவிரவாதிகள் என்ன பண்றாங்க, சிறையில இருக்கும் பொழுதே அவர்களுக்கு பல சலுகைகள் கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த இந்துத்துவ வெறியர்களுக்கு, இந்துத்துவ தீவிரவாதிகளுக்கு இதெல்லாம் ஒரு கிரெடிட்ஸ் மாதிரி தான். இதெல்லாம் அவங்களுக்கு ஓகே சபாஷ்னு சொல்லக்கூடிய பாலியல் வன்புணர்வு பண்றது, அது மாற்று மதத்தை சார்ந்தவர்களை சிதைக்கிறது, மாற்று மதத்தை வழிபாட்டு தலங்களை சூறையாடுவது, கொலை பண்றது, இதெல்லாம் இந்துத்துவ வெறியர்களுக்கு அவங்க செய்யற கிரெடிட்ஸ். இதெல்லாம் ஓகே சூப்பர் குட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி அவங்களை தட்டி கொடுக்கக்கூடிய வேலையை தான் இந்துத்துவ RSS கூட்டம் என்னுடைய கிளை அமைப்புகள் பண்ணிட்டு இருக்குது. அந்த வகையில அவர்களுக்கு பல சலுகைகள், நினைச்ச நேரத்துல அவங்க ஜாமீன்ல போலாம், வெளியில போலாம். அவர்களுக்கு அந்த மாதிரியான சலுகைகள்லாம் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு இருந்திருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அதையெல்லாமே சுட்டி காட்டி இன்றைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம், அந்த கயவர்களை மீண்டும் சிறையில் அடைக்கணும், இது சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரிதான் நம்ம உத்தரப்பிரதேசத்துல மாட்டுக்கறி வச்சதற்காக கொலை செய்யப்பட்டாங்க இல்லையா ஒரு இஸ்லாமியர், அவங்க அவருடைய சம்பவத்திலையும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முகமது அக்லக் அவருடைய வீட்டு குழம்பு சட்டிக்குள்ளார போய் கையை விட்டு அது மாட்டுக்கறி அப்படின்னு சொல்லி அவரை அடிச்சு கொலை செய்யறாங்க. அப்படி கொலை செய்த அந்த இந்துத்துவ வெறியர்கள், RSS சார்ந்த பஜ்ரங் தள் அமைப்புகளை சார்ந்த அவர்களுக்கு வெளியில வந்த உடனே அவங்க இன்னைக்கு என்ன நிலைமையில தெரியுமா இருக்கிறாங்க, அவர்கள் ஒன்றிய அரசினுடைய அந்த மின்சாரத்துறையில அதிகாரிகளா இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஒன்றிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அத அந்த மாநில அரசு வாங்கி கொடுத்திருக்குது. அப்ப எந்த மாதிரியான வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதற்கான வேலைய பாஜக மோடி அரசு செய்யுது, இந்துத்துவ கூட்டம் செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உள்ளபடியே அதிர்ச்சி. இவங்களுடைய அந்த பில்கிஸ் பானு வழக்குல குற்றம் சுமத்தப்பட்டு குற்றவாளிகளாக சிறையிலிருந்து வெளியில அதுக்கு கேக்கு வெட்டி மேடை போட்டு கொண்டாடினாங்க. அப்படி கொண்டாடக்கூடிய அந்த குற்றவாளிகளினுடைய பக்கத்துல அந்த பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அரசு அதிகாரிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, அரசால உச்ச நீதிமன்றத்தால விடுதலை செய்யப்பட்டு பேரறிவாளன் உட்பட அவர்கள் வெளியில 7 பேர் விடுதலையானப்ப
பேரறிவாளன் அவர்களை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்தாரு, அவர் அரவணைச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்காக என்னென்னலாம் பேசுனுச்சு இந்த சங்கி கூட்டம் அப்படிங்கறத இந்த இடத்துல நான் நினைவு காட்ட விரும்புறேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க இன்னும் வரைக்கும் ஒன்னும் குற்றம் சாட்டப்பட்ட அந்த வழக்கு நீண்ட காலமா இருந்தவங்க அப்படிங்கிற அடிப்படையில் விடுதலை ஆனவங்க. ஆனா இது கண் முன்னாடி நேரடியாக கொலை செய்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு அப்படிப்பட்டவர்களுக்காக அரசு பாஜக அரசே வந்து துணை நிற்குது. இதே முகமது அக்லக் விஷயத்துல வந்து அவர்களுக்கு அரசு பதவி வாங்கி கொடுக்குது. இன்னும் நம்ம காஷ்மீர்ல அத்வா பகுதியில நடந்த சம்பவத்துக்கு அந்த சிறுமி கொலை செய்யப்பட்டதுக்கு நாடு முழுக்க பாஜகவினுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய தேசிய கொடியை கையில எடுத்துக்கிட்டு அந்த குற்றவாளிகளுக்கு பாலியல் வன்புணர்வு செய்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக அவங்க போறாங்க. அதே போல உத்தரப்பிரதேசத்துல அந்த பகுதியில உத்தரப்பிரதேசத்துல நடந்த அந்த பாலியல் வன்புணர்வு கொலை அதுல பாத்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வீட்டுக்கு முன்னாடி பாஜக நிர்வாகிகள் பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் போய் சேர் போட்டு உட்கார்ந்து அவர்களை மிரட்டக்கூடிய வேலைகள் எல்லாம் பண்றாங்க. இப்ப நாடு முழுக்க நடக்கக்கூடிய அத்தனை பாலியல் வன்புணர்வுகள், பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள், நாட்டில் அமைதியை குலைக்கக்கூடிய வேலை, பெட்ரோல் வெடிகுண்டு வீசுறது, அதே போல மாற்று மதத்தினரை தாக்குவது, இந்த மாதிரியான அநாகரிகமான அமைதியை குலைக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்யறதுக்கு பாஜக, இந்துத்துவ RSS கூட்ட சங்கிகள் தயாரா இருக்கிறாங்க. அதற்கு அந்த அந்த அமைப்பே வந்து அனுமதி கொடுக்குது. இன்னும் சட்டத்தையும் போய் எந்த அளவிற்கு வளைக்க முடியுதோ அந்த அளவிற்கு வளைக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த மாதிரியான அதிரடி தீர்ப்புகள் உள்ளபடியே நமக்கு ஒரு ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு, ஒரு நம்பிக்கை சட்டத்தின் மீது, ஜனநாயகத்தின் மீது, நீதிமன்ற அமைப்புகளின் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுவதற்கு ஒரு காரணமா இருக்குது. உள்ளபடியே நான் மகிழ்ச்சியோட அதை பார்க்கிறேன், வரவேற்கிறேன். இன்னைக்கு நீதிமன்றத்துல இன்னொரு வழக்கும் கூட வந்திருக்குது. தமிழ்நாட்டுல EWS அமல்படுத்த சொல்லி ஒரு வழக்கு. அந்த வழக்கு வந்து இன்னைக்கு குவாஷ் ஆயிருக்கிறது. இப்ப தமிழ்நாடு இடஒதுக்கீடு அப்படின்னு வரும் பொழுது ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துல ஒண்ணு நடக்குது. ஆனா வெளியே வந்து அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மோடி தான் தமிழ்நாட்டுக்கு இடஒதுக்கீட்டையே கொண்டு வந்தாரு. இந்த OBC இடஒதுக்கீட்டு வந்து ஆல் இந்தியா கோட்டால அமல்படுத்தப்பட்டது, அது மோடிக்கு கிடைத்த வெற்றி. எல்லா இடங்கள்லயும் வந்து ரிசர்வேஷனை முறையா ஃபாலோ பண்ணணும்னு நீதிமன்ற வழிகாட்டுதல் வழங்கினா அது மோடிக்கு கிடைத்த வெற்றி. ஆனா உண்மையிலே என்ன நடக்குது, இந்த நீதிமன்றங்கள்ல இப்ப EWS அமல்படுத்த சொல்லி வழக்கு ஒண்ணு போடப்படுது. அது இன்னைக்கு வாஷ் ஆயிருக்கு. பட் ஆனா இது தொடர்ந்து கொண்டே இருக்குது. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்குது. பல வரலாற்று செய்திகள் வந்து மறைக்கப்பட்டு வரலாற்று செய்திகள் திரித்து சொல்லப்பட்டிருக்குது. இந்திய ஒன்றியத்துக்கு சுதந்திரம் 1947 ஆகஸ்ட் 15 அது கிடைக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்றைக்கு பிரதமரா இருக்கக்கூடிய நரேந்திர தாமோதர தாஸ் மோடி தான். அவரு தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை வந்து வாங்கி கொடுத்தாரு. அதே போல வந்து நீங்க குஜராத்தினுடைய பாட புத்தகங்கள்லாம் இன்னொரு வரலாறு, மிக முக்கியமான வரலாறு எழுதப்பட்டு இருக்குது. ஒரு வீர தீர செயல்கள், அதுவும் வந்து தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள்ல அந்த வரலாற்று வீர தீர செயல்கள் வந்து மறைக்கப்படுது. அது என்ன அப்படின்னு சொன்னா, மோடி அவர்கள் குழந்தையா இருக்கும் பொழுது ஆத்துக்கு விளையாட போகும் பொழுது அங்க வந்து ஓனான்னு நினைச்சு முதலையை பிடிச்சிட்டு கொண்டு வந்து அவர் வீட்டுல அடுப்படையில விட்டுட்டாரு அப்படிங்கிற அதெல்லாம் சாதாரணமான விஷயமே கிடையாது. இப்ப நீங்க வந்து இமயமலைய வந்து சுண்டு விரல்ல, அந்த கோவர்த்தன மலையை வந்து கிருஷ்ணர் சுண்டு விரல்ல தூக்குனாரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி ஒரு மலை வந்து குஜராத்ல மிகப்பெரிய அளவிற்கு இந்த பூகம்பம் எல்லாம் வந்தப்ப மோடி என்ன பண்ணினாருன்னா, அந்த மக்களை எல்லாம் கூட்டு போயிட்டு ஒரு மலைக்கு கீழே, அந்த மலை பேரே மோடி மலைன்னு அப்புறம் பின்னால பேர் வச்சுட்டாங்க. அது எப்படி கோவர்த்தன மலையை மோடி வந்து சுண்டு விரலால தூக்கி நிறுத்தினாரோ, அதே போல மோடி அவருடைய நாக்காலே அந்த மலையை தூக்கி நிறுத்தி இருக்கிறாரு. அந்த பூகம்பத்துல இருந்து குஜராத் மக்கள் எல்லாம் அந்த மலைக்கு கீழே தான் இருந்திருக்கிறாங்க. அதுல இருந்துதான் மோடியினுடைய நாக்கு வந்து வலுப்பெற்று இருக்குது. தொடர்ந்து பல பந்தல் போய் செய்திகள் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் வரலாற்று சம்பவமா எழுதி நாளைக்கு பாட புத்தகத்துல வரலாம். அந்த இதெல்லாம் நம்ம பார்த்து எப்படி எந்த அளவுக்கு உண்மைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே அளவுக்கு உண்மைதான். இடஒதுக்கீடு மோடி தான் வந்து வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு. இடஒதுக்கீட்டுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம மோடியை முதல்ல எழுத சொல்லுங்க பாக்கலாம். ரொம்ப பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மோடியினுடைய ஜாதி அப்படிங்கிறது உயர் ஜாதியில இருந்த லிஸ்ட். அவரு தேர்தலுக்கு முன்பாகத்தான் அங்க என்ன பண்றாரு, அந்த கம்யூனிட்டியை வந்து பிற்படுத்தப்பட்ட OBC சமுதாயத்துக்குள்ளாரே கொண்டு வராரு. தேர்தலுக்காக அவர் பண்ணக்கூடிய அந்த டிராமாக்கள்ல அப்படி தொலைநோக்கு பார்வையோடு செயல்படக்கூடியவர் மோடி. அப்படி சேர்க்கிறாரு.
இப்ப 10% இடபிள்யூஎஸ் வாங்கி கொடுத்தாருல்ல 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி. அது எந்த எந்த இடஒதுக்கீடு அடிப்படையில வரும்? இடஒதுக்கீடுன்னா பிச்சை, இடஒதுக்கீடு இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு பார்த்து சொல்லி கேட்டவங்க, எள்ளி நகையாடியவர்கள். இதற்காக நம்ம இடஒதுக்கீடு வாங்குவதற்கு மண்டல் கமிஷன்ல இருந்து, சைமன் கமிஷன்ல பிரிட்டிஷ்காரன் வச்சதுல இருந்து தொடர்ந்து பல ஆண்டுகள் போராடி, திராவிடர் கழகம் இந்தியா முழுவதும் 47 மாநாடுகள், 100க்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்கள் நடத்தி, பல பேர் கைதாகி சிறையில போய் செத்து இந்த இடஒதுக்கீடு 27% இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் முழுமையாக அந்த இடங்கள் ஒதுக்கப்படல கல்வி வேலை வாய்ப்புல அப்படிங்கிறது உச்சநீதிமன்றமே கொடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவரம். ஆனா 10% இடஒதுக்கீடு காளான், அந்த மலையில பெஞ்ச காளான் மாதிரி திடீர்னு தேர்தலுக்காக முளைத்து தேர்தலுக்காக அது நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. இன்றைக்கு நீங்க காலங்காலமா படிச்சவங்க, காலங்காலமா அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்கள், பெரும்பான்மையான இடங்களை ஆக்கிரமிச்சிட்டு இருக்கக்கூடியவங்க, இன்றைக்கு அந்த சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய உயர்ஜாதி இந்துக்கள் இன்றைக்கு எஸ்பிஐ பேங்க்ல இருந்து ஒன்றிய அரசுடைய எல்லா தேர்வுகள்லையும் 2000 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்டிருக்கக்கூடிய சமுதாய மக்கள் வாங்கக்கூடிய கட் ஆஃபை விட நீங்க கம்மியா வாங்குங்க அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய துரோகத்தை இந்த நாட்டு மக்களுக்கு செஞ்சிட்டு இருக்கிறது யாரு? தமிழ்நாட்டுல இந்த 69% இடஒதுக்கீடு இருக்கு அப்படிங்கும் பொழுது அதை தொடர்ந்து ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி அதற்காக குரல் எழுப்பி அதற்காக அவர்களை தூண்டிவிட்டு இங்கிருந்து வழக்கு போட வைக்கிறது யாரு? உச்ச நீதிமன்றத்திலிருந்து நீதிமன்றங்கள் தொடர்ந்து அதை சம்மட்டி அடித்து அவர்கள் தலையில குட்டி அவர்களை அடக்கி வச்சிருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், எப்படியாவது இந்த இடஒதுக்கீட்டு முறையவே ஒழிச்சு கட்டணும். அதற்கு மோடி எடுத்த முதல் ஸ்டெப் தான் இந்த இடபிள்யூஎஸ் 10%. ஏன் அப்படின்னா அது சோசியலி பேக்வேர்டா தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா எக்கனாமிக்கலா அதை கொண்டு வந்து புகுத்தி இந்த முறையவே சிதைக்கக்கூடிய வேலையை செஞ்சிட்டு இருக்கிறவர் மோடி. தமிழ்நாட்டுல 27% இடஒதுக்கீடு, அதே போல மருத்துவ உயர் படிப்புகள்ல 50% இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி அதை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போராடி அதற்காக நீதிமன்றம் சென்று வாதாடி அதுல வெற்றி பெற்றது யார் அப்படின்னா திமுக அரசு, தளபதி அவர்கள் தலைமையிலான அரசு. அதே போல 27% இடஒதுக்கீடு அதுலயும் தமிழ்நாடு அரசு வெற்றி பெற்றுச்சு. அப்போ 2 ஆண்டுகளுக்குள்ளார ஆட்சிக்கு முதல் 2 ஆண்டுகளுக்குள்ளார வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள்லாம் தேங்க்யூ MKS அப்படின்னு சொல்லி ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணாங்க. இந்த பாஜக அதிமுக மாதிரி சும்மா டம்மியா ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணல, உள்ளபடியே நன்றி உணர்வோடு செயல்படுத்தி அங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமுதாய தலைவர்களை பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கிறது போல ஏன் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் செயல்பட மாட்டேங்கிறீங்க, ஓபிசி சமூகத்திற்கு பெற வேண்டிய சமூக நீதிகளை இடஒதுக்கீட்டிற்காக அவர்களுடைய வளர்ச்சிக்காக ஏன் நீங்க செயல்பட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்டாங்க. அப்ப இதெல்லாம் மக்கள் யாரும் மறந்துட மாட்டாங்க. அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தலையும் தெரியாது வாழும் தெரியாது. பாவம் இருக்கிறதுலயே இந்தியாவிலேயே ஒரு தத்தி ஃபெல்லோ யாரு அப்படின்னு சொன்னா அவர் அண்ணாமலை தான். மக்க ஐபிஎஸ் யாரு அப்படின்னு சொன்னா அது அண்ணாமலை தான். அதனால அண்ணாமலை மாதிரியான அது தனிப்பட்ட தாக்குதல நம்ம தவிர்க்கலாம் இல்லையா? தாக்குதலே இல்ல. அதாவது இப்ப எப்படி கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆயிருக்கும் பொழுது இவங்க கொரோனா பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொன்னா அது தனிப்பட்ட தாக்குதல் ஆகுமா? அந்த மாதிரி இவர் அறிவு குறைபாடால பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. இப்ப இன்சுலின் பத்தல, சுகர் அப்படின்னு சொல்றோம், இவருக்கு அறிவு பத்தல, அதனால அண்ணாமலைன்னு சொல்றோம். இல்ல, கொரோனா தொற்ற நிரூபிக்க முடியும், நீங்க அது சயின்டிபிக்கா பேசணும் இல்லையா? அதாவது அதுக்கு கூட உங்களுக்கு நீங்க அந்த RRBC டெஸ்ட் இதெல்லாம் இருக்குது, அது கூட அந்த அளவுக்கு கடினமான டெஸ்டே தேவையில்ல. அண்ணாமலை 5 நிமிஷம் பேச விட்டீங்கனாலே அவருக்கு அறிவு குறைபாடு இருக்குதுங்கிறது தெரிய வரும். இது ஆல்ரெடி நிரூபிக்கப்பட்ட உண்மைதான். அதனால இது அவரே பெருசா எடுத்துக்க மாட்டார். சரி உண்மைதானே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாக்குதல் எல்லாம் நினைக்க மாட்டாரு. வேற எதுவும் அறிவானவர் அண்ணாமலை, ரொம்ப இன்டெலிஜென்ட், ஐக்கியூ லெவல் அதிகம் அப்படின்னு சொன்னாதான் இன்னும் நம்மள தனிப்பட்ட தாக்குதல் நடத்துறாங்க, இதுல ஏதோ சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதனால அறிவில்லாதவர், தத்தி, மக்க ஐபிஎஸ், அடிப்படை புரிதல் எதுவுமே கிடையாது, அரசியல் வரலாறு தெரியாது, இந்தியாவில எத்தனை மாவட்டம் இருக்கு அப்படின்னு கூட தெரியாது, இவரெல்லாம் ஒரு தலைவரா அப்படின்னு சொல்லி கேட்டா அண்ணாமலை சரி கரெக்டா தானே பேசுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வர. அதனால அதை பத்தி நம்ம ஒண்ணும் பெரிதுபடுத்த தேவையில்லை. ஓகே, இப்போ ஓவராலா தமிழ்நாட்டுல இன்றைக்கு பேசுபொருளா இருக்கக்கூடியது குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட். இதுல என்ன விமர்சனம் வருது அப்படின்னா, எண்ணூர்ல ஒரு கம்பெனியை மூட சொல்லி உங்க MP போய் மனு கொடுக்குறாரு, இன்னொரு பக்கம் முதலாளிகளே வாங்கன்னு வரவேற்கிறீங்க,
எது உண்மை, மக்களை ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலனாய்வு செய்து பல பேருக்கு தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட்டினுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? குளோபல் இன்வெஸ்டர் மீட் வெற்றி அடைஞ்சிடுச்சு அப்படிங்கிறதே இவர்கள் வயிற்றுல இருந்து வரக்கூடிய போய்ச்சல்ல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. இதற்கு முன்பா வந்து 2014 வந்து 2020 இந்த 19 வந்து இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதர் ஒரு குளோபல் இன்வெஸ்டர் மீட் நடத்தினாரு. அதுக்கு அவங்க அம்மா நடத்துனுச்சு, 2016 எல்லாம் நடத்துனுச்சு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளார இதே மாதிரிதான் பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் எல்லாம் போனாங்க. இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட் நடக்கிற இடத்துக்கு போய் சரி எத்தனை வெளிநாட்டு கம்பெனிகள் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கடைசியில அங்க உள்ளார போய் பார்த்தா டெல்லி அப்பளம், மாமிஸ் ஊறுகாய், மாம்பழம், இட்லி பொடி எல்லாம் வித்துக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் குளோபல் இன்வெஸ்டர் மீட். சரி, இந்த மாநாட்டினுடைய சாதனை என்ன, இன்வெஸ்டர் என்ன பண்ணனாங்க அப்படின்னா, நம்ம சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்துல இருந்து அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடம் வரைக்கும் நாணமோ இன்னும் நாணமோ அப்படின்னு சொல்லி பாட்டு போட்டு எம்ஜிஆர் பாடல்களுக்கு நடனம் ஆடிட்டு இருந்தாங்க நடன குழு. அப்ப அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பா இருந்துச்சு, அவர்களுக்கு ஒரு நாள் பொழப்புக்கு அது ஆணுச்சே தவிர தமிழ்நாட்டுக்கு எதனாச்சும் பொழப்புக்கு ஆணுச்சான்னா ஆகல. அந்த அம்மாவோட பிறந்த நாள் வந்து February 24 நினைக்கிறேன், 24/2 அந்த அம்மாவோட பிறந்த நாள். அந்த 2 நாள் மாநாடு முடிஞ்ச உடனே, குளோபல் இன்வெஸ்டர் மீட் முடிஞ்ச உடனே மிகப்பெரிய அளவுல பத்திரிகைகள்லாம் என்ன எழுதுனுச்சு அப்படின்னு சொன்னா, 2,42,014 கோடி ரூபாய் வந்து தமிழ்நாட்டுக்கு முதலீடு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கை தட்டுங்க அப்படின்னு அதிமுக எம்எல்ஏ எல்லாம் ஜோரா, இன்னும் ஜோரா கை தட்டுங்க. அந்த அம்மா பார்த்தோன்னு ஜோரா கை தட்டுறாங்க. அப்புறம் தான் உட்கார்ந்து பார்த்தா தெரிஞ்சிச்சு, அந்த அம்மாவுடைய பிறந்த நாள் தேதியை முதலீடுன்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க. 24/2/2014 2,42,000 அப்படி சேர்த்து அறிவிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவரு வந்தாரு, யாரு, அமெரிக்கா எல்லாம் போயிட்டு இந்த கைமுறுக்க வந்து போர்க்குல எல்லாம் நல்லா சுத்தி விட்டு சாப்பிட்டுட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் பாத்தியானா லாஸ்லியாவை பார்த்துட்டேன்னு வந்து சொன்னவரு. அவரு என்ன பண்ணாரு, அம்மா 2,42,000 கோடி, நான் அம்மாவை விட சிறந்தால் நான் 3 லட்சம் கோடி அப்படின்னாரு. மறுபடியும் எல்லாம் ஜோரா கைத்தட்டுங்க, எல்லாம் ஜோரா கைத்தட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி எங்கடா முதலீடு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, கோயம்புத்தூர்ல முதலீடு வந்துச்சுன்னு நினைச்சிட்டு போய் ஊடகங்கள்லாம் அந்த சைடு திருப்பினா, வெஸ்ட் பெங்கால் சிஎம் வந்தாங்க. அவங்க மினிஸ்ட்ரியில இருந்து, மம்தாவுடைய மினிஸ்ட்ரியில இருந்து தொழில்துறை அமைச்சர் வந்தாரு, மகாராஷ்டிராவினுடைய தொழில்துறை அமைச்சர் வந்தாரு, கேரளாவினுடைய சிஎம்ஏ நேரில் வந்தாரு, கர்நாடகால இருந்து அமைச்சர்கள் எல்லாம் வந்து ஒரு முதலீட்டாளர்கள் மாநாடு மாதிரி அங்க சின்னதா நடத்தி, இங்க வந்து சரியில்லை, நீங்க எங்களுடைய மாநிலத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லி அங்க அவர்களை எல்லாம் அழைச்சிட்டு போனாங்க. அப்போ அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில இருந்துச்சு, 12,000 கோடி ரூபாய் இந்தியாவின் தமிழ்நாட்டினுடைய முதலீடுகள் வெளி மாநிலங்களுக்கு செல்லுது அப்படின்னு சொல்லி எழுதினாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியில தொழில்துறையினுடைய வளர்ச்சி 14வது இடத்துல இருந்துச்சு. இன்றைக்கு தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. இந்த எலக்ட்ரானிக் கூட்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுல, ஏற்றுமதி பண்ணக்கூடிய இடத்துல இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருந்துட்டு இருக்கு. இதற்கு முன்பாகவே முதலீட்டாளர்களுடைய முதல் முகவரி அப்படின்னு சொல்லி தொழிலாளர்கள் அந்த தொழிற்சாலைகளை ஈர்க்கக்கூடிய வேலைகளை அரசு செஞ்சிருக்கு. இன்றைக்கு இப்போ இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட்டின் மூலமாக 5.5 லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள்ல இது முதலீடு செய்யப்பட்டிருக்கு. செங்கல்பட்டு, கிருஷ்ணகிரி, ஒசூர், காஞ்சிபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்சி, இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் தொழில்கள் புதிதாக தொடங்குவதற்கும் இருக்கக்கூடிய தொழில்களை எக்ஸ்பேண்ட் பண்றதற்குமான வாய்ப்புகள்ல முதலீடுகள். அதனால இப்ப வந்து ஒரு பகுதி மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் வந்து வளர்ச்சி அடைய போகுது. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இவர்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. திருவள்ளூர்ல ஒரு இதை மூட சொல்றாங்க அப்படின்னா, அது ஒன்றிய அரசினுடைய கவனக்குறைவால அந்த எண்ணெய் கசிவு ஏற்பட்டு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்பட்டு வாழ்வாதாரமே பாதிக்கப்படக்கூடிய சூழல்ல அது ஒண்ணு நடந்துச்சு. அதே போல தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் தொழிற்சாலை எதற்காக மூடணும்? அங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலை அப்படிங்கிறது மக்களுடைய வளர்ச்சிக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படும், நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உயிருக்கே ஆபத்து, ஆரோக்கியத்திற்கு பாதிப்பு அப்படின்னா எந்த தொழிற்சாலையா இருந்தாலும் அதை வந்து சீரமைக்கணும். அப்படி இல்லாட்டினா அது முடியாது அப்படின்னா மூடிடணும் அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அது நியதி. அதன் அடிப்படையில பண்ணாங்களே தவிர மற்ற கிடையாது. இன்றைக்கு இந்த 5.5 லட்சம் கோடி முதலீடு அப்படிங்கிறது பாஜகவினுடைய அமைச்சர் தானே வந்தார் நேற்று, பியூஷ் கோயல் வந்து அவரே வியந்து பார்த்து பேசிட்டு போனாரு. ரிலையன்ஸினுடைய முதலாளி என்ன பண்ணாரு, இந்த அளவிற்கு புதிய தொழில்களை, புதிய டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணிக்கூடிய விஷயத்துல
தமிழ்நாடு மிகவும் முனைப்போட செயல்படுது. ஒண்ணுல நம்மளுடைய மறைமலை நகர்ல போர்டு கம்பெனி மூட போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதுனுச்சு. தளபதி தலைமையிலான அரசு அதை மூடிடாதீங்க, அந்த தொழில் அதுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஹுண்டாய் அந்த போர்ட் கம்பெனிக்கே அவங்க வந்து கடிதம் எழுதினாங்க. சோ இப்ப திமுக அரசு வந்ததுக்கு பிறகு பல தொழில் நிறுவனங்கள் உள்ளார வந்துட்டு இருக்கு. காரணம், அதற்கு ஏற்ற சூழல் அமைஞ்சிருக்குது, சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குது, அவர்களுக்கு தேவையான சாலை வசதிகள், குடிநீர் வசதி, அவர்களுக்கு தேவையான தொழிலாளர்களுக்கு தேவையான வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி தருவதற்கு இந்த அரசு சரியா இருக்குது. ஒரு ஆண்டுக்கு 5.5 லட்சம் இளைஞர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளார வேலை தேடி வராங்க, இன்ஜினியரிங் படிச்சவங்க மட்டும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கு இவர்கள் வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ கூட வேலை தேடி அலைய வேண்டிய தேவை கிடையாது. தமிழ்நாட்டிலேயே அவர்களுக்கான எல்லா வசதிகளும் செய்து தரப்படும் இன்னைக்கு உறுதி கொடுத்திருக்கிறாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி. அதனால மிகப்பெரிய இலக்குகளோடு கனவுகளோடு தொழில் புரட்சிங்கிற அந்த நோக்கில் பயணிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த அல்லு சில்லுகள் வைக்கக்கூடிய இந்த அவதூறு கருத்துக்களை எல்லாம் நம்ம புறந்தள்ளிடுவதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி.